உலகின் பார்வையை தமிழகத்தின் பக்கம் திசை திருப்பி இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பில் இன்றும் பல ஊடகங்கள் பல்வேறுபட்ட நாடுகளின் தலைவர்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராமுக்கு அப்போலோ வைத்தியசாலையில் நடப்பது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 சிறப்பு செவிகளோடு இணைத்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட அரசியல் ஆய்வாளரும் மூத்த சட்டவாளருமான நிலாம்டீன் அவர்களே, வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் தொடர்பில் நாலா திசைகளிலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் அல்லது உங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்போலோ வைத்தியசாலையின் கள நிலவரம் எப்படி இருக்கிறது? காலை முதல் அப்போலோ வைத்தியசாலை மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் எதிர்பார்ப்புடனும் இருக்கின்றது. அதை முக்கியமாக சொல்ல போனால் உத்தியபூர்வமாக தமிழ்நாடு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு செய்தியை சொல்ல போவதாகவே பல மட்டங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை முதல் தமிழ்நாடு மட்டுமல்ல முழு உலகமே பரபரப்படைந்திருக்கின்றது. டெல்லியிலிருந்து ஐம்ஸ் வைத்திய குழு வந்திருக்கின்றார்கள். நேற்று செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மாரடைப்பு என்று சொல்லப்பட்டாலும் ஒரு சீரியஸ் நிலைமை கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் தமிழ்நாடு தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த செய்தியை சொல்ல மறுக்கின்றது அப்போலோ வைத்தியசாலை. பிந்திய தகவலின்படி வெரி வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கின்றார் மேடம் என்று சொல்லப்படுகின்றது. தமிழ்நாட்டில் மத்திய துணைப்படை போலீசார் வந்து விட்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறது. பெட்ரோல் பேங்க்கள், பெட்ரோல் செட் எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. பெட்ரோல் இஷ்யூ பண்ணப்படாமல் தொண்டர்கள், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்போலோ வைத்தியசாலையை சுற்றி அமளி சுமலில் இருக்கின்றார்கள். அது இன்று முக்கிய சான்களில் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு ஒரு அமளி சுமலியாகவே இருக்கின்றது. அதைவிட போலீஸ் ஆணையாளர் ராஜேந்திரன் அவர்கள் சகல போலீசார்களையும் கடமைக்கு வருமாறு இன்று காலை 7 மணிக்கு எல்லோரையும் டியூட்டி பாரம் எடுக்குமாறு வேண்டி இருக்கின்றார். சிஐடி ஆபீசர்கள், சிவில் உத்தியோகர்கள் மற்றும் அத்தனை பேரும் யூனிஃபார்ம் மூலம் தங்களது கடமைக்கு வருமாறு சென்னை போலீஸ் ஆணையாளர் சொல்லி இருக்கின்றார். மிகவும் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்றை அப்போலோ வைத்தியசாலை அல்லது ஆளுநர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நிலை ஒன்று தோன்றியிருக்கு. கடந்த வாரம் அளவிலே அப்போலோ வைத்தியசாலையின் தலைமை வைத்தியர் ரெட்டி பகிரங்கமாக ஒரு கருத்தினை கூறியிருந்த நிலையில் இப்படியான கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையாக ரெட்டி அவர்கள் பகிரங்கமாக சொன்னது, எங்களால் முடிந்த வைத்தியமெல்லாம் முடிந்து விட்டது மேடம், சிஎம் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு சொல்லலாம் என்று அவர் சொன்ன வார்த்தையில் அங்கு நிறைய சூட்சுமம் பதிந்திருக்கின்றது. அத்தனை வைத்தியமும் முடிந்து விட்டது, இனி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற போது சசிகலா சின்னம்மா உண்மையிலே அவர் இன்று அந்த அம்மாவுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்று அவரை கார்டன்ஸ் என்று எடுத்து சென்றார். இந்த நிலைமை வந்திருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி தாண்டித்தான் அவர் கார்டன் சொல்லவிருந்தார், அவர் வீடு செல்லவிருந்தார். அதை சசிகலா மறுத்திருந்தார். என்னன்னு சொன்னால் இப்படி நிலைமை வந்தால் சசிகலா மீது 1000 குற்றச்சாட்டுகள் வந்து விழும். பாரிய பொறுப்புக்கு அவர் ஆளாயிருப்பார். அவர் செய்த நற்பலன்களும் வீணாக போயிருக்கும். அதனால் சசிகலாவின் ஒரு துணிச்சலான காரியம் அப்போலோவில் வைத்திருக்கின்றார். அப்போலோ ரெட்டி சேர்மன் ரெட்டி அவர்கள் இதை அப்புறப்படுத்துமாறு மிகவும் அதிகமாக வேண்டுகின்றார். அவருடைய ஆணித்தரமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத போதுதான் அவர் ஒரு ஊடக கருத்தரங்கில் சொல்லியிருந்தார், அம்மா அவர்களுக்கு எங்களது அத்தனை வைத்தியமும் முடிந்து விட்டது, அவர் எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு சொல்லலாம் என்றது. உண்மையாக வைத்தியசாலை இப்போது கூட உண்மையான நிலைமையை அறிவித்தால் பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் வைத்தியசாலையை துண்டு துணியாக்கி விடுவார்கள், சுக்குநூறு ஆக்கி இருக்காங்க. ரெட்டியே பயப்படுகின்றார். அங்குள்ள வைத்தியர்களின் தொலைபேசி எல்லாம் ஒட்டு கேட்கப்படுகின்றது. முக்கியமான இடங்களில் அவர்கள் தொலைபேசி பாவிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியாக தமிழகத்தில் தலையிட்டிருக்கின்றார். அதே போன்று நியமன ஆளுநரை பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வேண்டுதலின் பேரில் ராஜ்நாத் சிங் நேரடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பி இருக்கின்றார். அப்படி பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களுடைய கவனத்தை அப்போலோ வைத்தியசாலை ஈர்ப்பதற்கு பிரதான காரணம் என்ன? நிச்சயமாக மேடம் ஜெயலலிதா அம்மாவை பற்றி பல வகையான செய்திகள் வருகின்றது. அவர் கடந்த மாதங்களாக கோமாதித்தான் இருந்தார். அவர் பேச முடியவில்லை. எல்லாம் டியூப்கள் மூலமாகத்தான் அவருக்குரிய சேலங்கள் பாய்ச்சப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் ஒரு உளவு தகவல்கள். அதனால் அவர் இன்னும் பேசவில்லை, பேச்சு செய்யவில்லை, யாரும் பார்க்கவில்லை, ஆளுநர் பார்க்கவில்லை, எதிர்க்கட்சிகள் யாருமே பார்த்து சொல்லவில்லை. அதன் பிற்பாடு இதன் உண்மையான நிலையை மோடி அவர்கள் தன்னுடைய விசேட உளவு பிரிவை அனுப்பி பலாத்காரமாக வைத்திய அறிக்கையை பெற்றிருந்தார்கள். அங்குள்ள மத்திய அரசின் உளவு பிரிவினர் வந்து முகாமிட்டு டாக்டர் வேடத்தில் வந்து, உண்மையாக சொல்ல போனால் டெல்லியில் இருந்து மத்திய அரசு ஒரு 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 டாக்டர் டீம் ஒன்றை அனுப்பியது.
அந்த டீம் அனுப்பிய நோக்கம் இவருக்கு வைத்தியம் பார்ப்பது முக்கியம் அல்ல, அவருடைய உளவு காவல் மூலமாக ஒரு உளவாளி டாக்டருடைய யூனிஃபார்ம் போட்டு வந்து அந்த வைத்திய ரிப்போர்ட்டை எல்லாம் அவர் பார்த்து மத்திய அரசு கொடுத்து விட்டார். இனி இது வெரி வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்று கொடுத்துட்டாங்க சிச்சுவேஷன். அதனால் மத்திய அரசுக்கு புரிஞ்சு போச்சு இது உண்மையான நிலவரம். மத்திய அரசு எடுத்துக் கொண்டு விட்டது, வைத்திய அறிக்கையை உத்தியபூர்வமாக எடுத்து பார்த்து விட்டு பலாத்காரமாக பிடுங்கி பார்த்து விட்டார்கள். அதனால் அம்மாவின் நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது என்று மாலை முக்கிய தகவல் ஒன்று வரும் என்று அங்கு இப்போது கிடைத்த தகவல் சொல்லுங்கள். அதாவது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஆட்சியில் இருக்கும் போது ஒரு துயரமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அக்கால பகுதியில் பல ஆட்சியிலே பல குளறுபடிகள், பல ஆட்சியிலே பல கொந்தளிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொறுப்பு முதலமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டிய கடப்பாட்டில் ஆளுநர் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த நிலைப்பாட்டில் ஏடிஎம்கேயினுடைய தன்மை எப்படி இருக்கும்? அந்த நிலையில் யார் இருக்கிறார்கள்? இப்போ அவர் கருணாநிதியும் வைத்தியசாலை இருப்பதால் அவர் கருணாநிதிக்கு பதிலாக ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார். உண்மையாக இந்த ஏடிஎம்கே இந்த அதிமுக கட்சிக்கு வரக்கூடியவர்கள் அதை பின்புலமாக செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் சின்னமாக தவிர இப்போது யாரும் இல்லை. அதனால் சசிகலா இதை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா சசிகலா தற்போதைய பொறுப்பு பன்னீர்செல்வம் அவர்களை விரும்பவில்லை. மத்திய அரசின் அறிவுறுத்தலுக்கு அமைய பதில் ஆளுநர் வித்யாசாகர் ரெட்டி அவர்கள் பதில் முதல்வராக நியமித்திருக்கின்றார். ஆனால் மத்திய அரசின் நிலைப்பாடு என்னவென்றால் இப்படியோ சென்று கொண்டிருக்க வேண்டும், ஓபிஐ மூலமாக பன்னீர்செல்வம் மூலமாக அவர்கள் ஆட்சியை கொண்டு செல்லவே விரும்புகின்றார்கள். ஆனால் தமிழ்நாடு கட்டுக்கடங்காவிட்டால் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆனால் மிகவும் தமிழ்நாடு ஒரு கொந்தளிப்பை பார்த்து கொண்டிருக்கின்றது. கட்சி பிளவுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இல்லாத பட்சத்தில் பன்னீர்செல்வத்தை நியமிக்காத பட்சத்தில் தம்பித்துரையை நியமிக்கலாம் என்று கூட மத்திய அரசில் இருந்து சில தகவல்கள் வெளியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏன் அந்த தம்பித்துரை அல்லது பன்னீர்செல்வத்தை மத்திய அரசு அதிகமாக விரும்புகிறது? இல்லை, அவர் தம்பித்துரை அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த போது, அவர் மத்தியில் எம்பியாக இருந்த போது மத்திய அரசு மிகவும் நெருக்கமாக இருந்தார். ஓபி அவர்கள் மத்திய அரசு நெருக்கமில்லை, இவரை வைத்து கொண்டு போகலாம், ஆளுநரை வைத்து கொண்டு போகலாம் என்று நான் பார்க்கின்றது. தம்பித்துரை அவர்கள் நல்ல ஆங்கில மொழி தேர்ச்சி பெற்றவர், அதனால் அவர் மத்திய அரசு நெருக்கமாக இருக்கின்றார். அவர் மூலம் ஆட்சியை கொண்டிருப்பாங்க. சின்னமா அதை விரும்பவில்லை. சின்னமா வேறொரு பார்வையில் பொள்ளாச்சி பக்கம் பார்க்கின்றார். அதனால் நிலைமை சற்று மோசமாகவே இருக்கின்றது. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் ஒரு உறுதியான நிலவரம் ஒன்று தமிழ்நாடு தாங்க முடியாத நிலையை செய்தி ஒன்றை அறிவிக்கப் போகின்றார்கள். அதன் முதல் கட்டமாக அந்தவுக்கு ஏகப்பட்ட இடங்களில் பலப்படுத்தப்பட்டது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. அதாவது ஈழத்தமிழர்கள் மீது கலைஞர் கருணாநிதி சில அதிருப்தியான நிலைப்பாடுகளை எடுத்திருந்தாலும் அதற்கு முன்னர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் கூட சில கருத்துக்களில் முரண்பட்டு கொண்டிருந்தாலும் பின்னிட்ட நாட்களில் ஈழத்தமிழர் விவகாரங்களில் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்களுடைய நிலைப்பாடு சற்று மாற்றமடைந்திருந்தது. இப்படியான சூழ்நிலையில் அவருடைய கருத்து அல்லது அவருடைய பலம் எப்படி உணரப்படுகிறது? நிச்சயமாக நீங்கள் சொன்ன கருத்து உடன்பாடு நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் பிந்திய ஆட்சியில் ஈழத்தமிழுக்காக குரல் கொடுத்து வந்தார். அதை சிங்கள அரசு சற்று கடினமாக பார்த்தது. ஜெயலலிதா மீது ஆக்ரோஷம் கொண்டிருந்தார்கள். ஜெயலலிதா ஓத்தெடுத்தவுடன் அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் ஈழம் பிரிப்பேன் என்று சொன்னால் ஈழத்தமிழை குரல் கொடுத்தால் அப்போது உலகம் இவரை ஒரு பார்வையாக பார்த்தது, வித்தியாசமான பார்வையாக பார்த்தது. அதனால் ஜெயலலிதா எங்களுக்கு அவருடைய இழப்பு எங்களுக்கு பெரும் இழப்பாக பார்க்கப்படும். ஈழத்தமிழுக்கான ஒரு குரல் தமிழ்நாட்டில் அவர் எம்ஜிஆருக்கு பிறகு, எங்கள் மதிப்புக்குரிய எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவின் ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அவர் இழந்தால் எங்களுக்கு அது பாதி இழப்பாகத்தான் பார்க்கப்படும். இனி வருகின்றவர்களை வேறு வித்தியாசமாக பார்த்தாலும் அவர் ஒரு இரும்பு சீமாட்டி துணிந்து பல விடயங்களை சாதித்தவர். அவரை நியாயமான முறையில் எமது தமிழ் சமூகம் நெருங்கினால் அவர் மூலமாக இளைஞருக்கு ஒரு பாரிய நெருக்கடியை பிடிக்க அளவுக்கு இருக்கலாம். ஆனால் யாரும் அவரை நெருங்கவில்லை. அதனால் அதை எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட நெருங்கவில்லை. அதனால் அவரை நெருக்கி அவரை ஒரு மத்திய அரசுக்கு ஒரு பிரஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரை நாங்கள் வளர்த்தெடுக்கவில்லை. உண்மையிலேயே அவர் பிந்திய நிலைப்பாட்டில் ஈழத்தமிழுக்காக பல விடயங்களை கொள்ள கொடுத்திருந்தால், போர்க்குற்றம் பற்றி கொடுத்திருந்தார். ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு வேண்டப்பட்டவர்களாக ஈழத்தமிழுக்காக நாங்கள் பார்க்கின்றோம். அதனோடு முழுமையான இந்தியாவினுடைய புலனாய்வு கட்டமைப்புகள் கூட தங்களுடைய பார்வையை தமிழகம் பக்கம் திருப்பி இருக்கின்றது. அப்படி அவர்கள் தங்களுடைய பார்வையை அளவுக்கு அதிகமாக தமிழகத்தின் பக்கம் திருப்புவதற்கு என்ன தேவை இருக்கின்றது அல்லது எங்கு தேடல் இருக்கின்றது? நிச்சயமா. என்றால் இப்ப இது உண்மையிலேயே மக்களால் தெரிவிக்கப்பட்ட ஒரு மக்களாட்சி தமிழக தற்போதைய முதல்வர். இப்போது இவர் ஒரு இழப்பின் மூலமாக அல்லது வேறு ஒரு பொறுப்பு மூலமாக ஆட்சி போகின்ற போது எதிர்கட்சி அங்கு பலமாக இருக்கின்றது, கருணாநிதியின் கட்சி பலமாக இருக்கின்றது. இந்த ஆட்சி மாறக்கூடிய நிலவரத்துக்கு மாற்றக்கூடிய நிலவரத்துக்கு மத்திய அரசு விரும்பவில்லை. அதாவது
கருணாநிதியின் பக்கம் இந்த ஆட்சி போக விருப்பமில்லை. அதனால் இருக்கின்ற ஆட்சியில் மத்திய அரசு ஊடாக இருப்பவர்கள் மூலமாக கொண்டு வர பார்க்கின்றது. அதனால் இது எங்கெங்கு ஓட்டைகள் எங்கெங்கு விடயங்கள் கடிது என்று கசுகின்றது என்பதை மத்திய அரசு மிச்சம் உன்னிப்பாக பார்த்து வருகின்றது. மத்திய உளவாளிகள் அப்போலோ வைத்தியசாலை சுற்றி 2 மாதங்களாக இருக்கின்றார்கள். அது நேரடியாக ஒருவர் டாக்டர் குழு டெல்லி வைத்திய குழுவுடன் சென்று வைத்திய அறிக்கை பார்த்து விட்டார். அந்த வைத்திய அறிக்கை டெல்லியில் மோடியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அஜித் டோவல் அவர்கள் பார்த்துவிட்டு மிகவும் நிலவரத்தை சொல்லி இருக்கின்றார். கொடுக்கப்பட்ட டைம் கூட 2 மாதம் தான். இன்று நேற்று 5ஆம் தேதி கூட அம்மாவுக்கான ஒரு முழுமையான பதிவு ஒன்று அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி கருணாநிதியின் பக்கம் செல்லக்கூடாது என்பதை இந்த அரசு மிகவும் குறியாக இருக்கின்றது. அதனால் ஏதாவது காவல்கள் கசிந்து விடுமோ, ஊடகத்துக்கு சென்று விடும்போது மிகவும் பொறுப்பாக வைத்தியசாலை மூலம் பார்க்கணும். வைத்தியசாலை தன் கட்டுப்பாடுகள் தான் வைத்திருக்கிறார். லங்காஸ்ரீயின் 24 சிறப்பு செவிகளோடு தமிழகத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது, சிறப்பு செவிகளில் எப்படியான கருத்துக்கள் இன்று சிறப்பாக குறிப்பிடக்கூடிய வகையில் இருக்கின்றது என்பது தொடர்பில் விளக்கம் அளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.